கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து இந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் இந்த காலவேளையில நம்மோடு பேசும்படியாய், நம்மை கர்த்தரபடியாய் ரட்சிக்கும்படியாய், நம்மை உணர்த்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய், தேவனுக்கு அப்படியாய் விசுவாசித்து கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாட்களில் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகமரன் தந்து தேவைகளை சந்தித்தீரே, அதுக்காய் நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். எங்களுடைய இருதயத்தை, எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும், பரிசுத்தப்படுத்தும். உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானத்துக்கென்று எடுத்த வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, பார்ட் பி, புக் ஆஃப் ஜெரமியா, சாப்டர் 45 verse 5, the B part, the second part. நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு கடினமான நாட்கள்ல, எரேமியாவின் நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை பாரூக் என்பவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை எரேமியா சொல்லுகிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். பயந்து மனங்கசந்து திகைத்து கலங்கி என்ன நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்த நிலைமையில பரிதவிக்கிற, சோர்ந்து போன, பயந்து போன சூழ்நிலையில உள்ள ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் எல்லாரோடும் பேச விரும்புகிறார். இந்த பாரூக் என்பவனை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டாகிற போதெல்லாம் அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறவனாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவுக்கு ஒரு சீஷனை போல இருந்து எரேமியாவுக்கு ஆண்டவர் தரிசனங்களில் என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ தீர்க்க தரிசனமாய் அந்த வார்த்தைகளை எரேமியா சொல்ல சொல்ல அவர் எழுதுகிற ஒரு வேலையை அல்லது ஊழியத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வந்தது, பயப்படக்கூடிய காரியங்கள் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் எரேமியா மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர் அல்ல, அந்த ஊழியத்துக்கு உறுதுணையா இருக்கிற அந்த பாரூக் என்ற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அந்த இடத்துல பலப்படுத்துகிறதை, தைரியப்படுத்துகிறதை, உற்சாகப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா கர்த்தருக்கென்று உத்தமமாய் ஊழியம் செய்து, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அர்ப்பணித்து தேவனுக்கென்று வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லல. அந்த பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நம் மத்தியில இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அததான் தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை என்ன பண்ணுமா, தேற்றும். அப்படின்னா என்னன்னா, அந்த பயத்திலிருந்து நான் விடுதலையாகி பயத்திலே அமிழ்ந்து போகாதபடி எனக்கு ஒரு ஆறுதலை தேவன் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி இங்கே பாருக்கை ஆண்டவர் பலப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 39 verse 18, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருடைய யுத்தத்தின் காலத்துல இருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக்குக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதரை நேசிக்கிறதுபடி ஆண்டவர் எத்தியோப்பியனை என்ன பண்றாரு? நேசிக்கிறார். ஆண்டவரத்துல எந்த பட்சபாதம் இல்லை. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதே வார்த்தையை போல இங்க கொடுக்கிறார். நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவருடைய சொல் என்றார். அந்த நாட்கள்ல அவர் வியாதிப்பட்டார். அவருக்கு சில பலவீனங்கள் வருகிறது, சோர்வு பயங்கள் வரும்போது அதுக்காக அவர் பல இடங்களுக்கு அலைந்து திரிகிற நாட்கள்ல அவர் அங்கலாய்த்து இருக்கிற நிலைமையில ஆண்டவர் பார்த்து அவருக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, போர் மேகம் எல்லா இடங்கள்ல சூழ்ந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறதும் எதிர்பார்க்கிறதும் என்னன்னா, இந்த 3ஆம் உலக போர் ஒன்று தொடங்கிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வருகை எப்படியாவது வர வேண்டும், நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நம்ம விரும்புகிற காரியங்களை ஆண்டவரத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அதன் மத்தியில் நம்ம என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அல்லது இந்த பயப்படுகிற காரியங்களை கர்த்தர் என்ன நம்மளை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க, நான் என்ன பண்ணுவேன், தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பஞ்ச காலங்கள்ல ஆண்டவர் சாரிபாத் விதவைக்கு இறங்கினார். யுத்த காலங்கள்ல ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். எல்லா நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சமானவர் என்று சொல்லி தாவீது நம்மளை போல அல்ல, அவர் எல்லாவித சூழ்நிலைகளையும் தாண்டி அவர் அப்படிப்பட்ட வார்த்தையில் எழுதுகிறார். நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திறந்து நான் என்ன பண்றதில்ல, கண்டதில்லை. பஞ்சம்னு ஒன்று வரும்போது அப்பத்தாட்சி, குறைவுகள், விலைவாசி உயர்வு, தட்டுப்பாடு எல்லாம் வரும். ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போ. நம்ம பார்க்கிற அந்த வானமோ பூமியோ உதவி செய்கிற ஆட்களோ நமக்கு வருகிற ஸ்பான்சரோ நம்மை நேசிக்கிறவங்களோ ஒருவேளை நம்மை விட்டு அற்று போனாலும், இந்த உலகமே வெறுமையாய் காணப்பட்டாலும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொன்ன வார்த்தை அல்லது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை ஆம் என்றும் இருக்கும். அது ஒரு நாளும் மாறாது. அதனால்தான் வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, ஒழியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி அந்த வார்த்தையை சார்ந்திருக்கும் போது நம்ம தனியா இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து போஷிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காரியங்களை எப்படி ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று சொல்லி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை வேத அதே அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, முதல் வசனத்தை 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 45 verse 1 and 2. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாருக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில், எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா கிட்ட கர்த்தர் என்ன பண்றாரு, வாய் வழியா பேசுறாரு. அப்படி ஆவியில பேசுகிற காரியங்களை எரேமியா சொல்ல 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 இந்த பாருக் இந்த வசனங்களை என்ன பண்றாரு, எரேமியாவுடைய வாய் சொல்ல சொல்ல அதை முதல்ல கேட்கிறார். அது முதல்ல என்ன பண்றாரு, கேட்கிறார். அதுக்கப்புறம் அதை விசுவாசிக்கிறார். அதை என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறார். அதுக்கப்புறம் அதை எழுதுறார்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்கிறோம், பல ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் பேசுறாரு, நம்ம அந்த வசனங்களை கேட்கிறோம். அதோடு நின்று விடாதபடி அந்த வசனத்தை அவர் எழுதுகிறவராய் காணப்பட்டார், தன்னுடைய இருதயத்தில் எழுதுகிறவராய் காணப்பட்டார். ஒரு புக்கில் எரேமியாவுடைய பார்வையில் அவர் புக்கில் எழுதினாலும் தேவ வார்த்தைகளை இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறவராய் காணப்பட்டபடினால ஆண்டவருக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியல. அவர் காத்திருக்க முடியாம உடனே எரேமியாட்ட சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் வசனத்துல, பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், ஊழியக்கார மூலமா தான் நம்ம கேட்கிறோம், டிவியில, ரேடியோவில், பல காரியங்கள்ல இதுல நம்ம போன்ல பாக்கிறோம். அதோட நம்ம நின்று விடாதபடி அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்துல தியானம் பண்ணி ஏதோ ஒரு கடமைக்கு அவர் சொல்றாரு, நானும் எழுதுறேன், இது ஒரு ஊழியம், இல்ல எனக்கு தந்த வேலை, இல்ல என்ன அதுக்காக சம்பளம் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி அதை விசுவாசித்து அதை இருதயத்தில் எழுதுகிறவர்களாக அல்லது வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா என்ன பண்ணுகிறது, நேர பாருக்கே வருது. ஆண்டவருடைய நாம கர்த்தர் எத்தனை நல்லவர் பாருங்க. எரேமியாகிட்ட ஆண்டவர் எரேமியா தெரிந்து கொடுத்திருக்கிறாரு, பெரிய தீர்க்கதரிசிகளை. எரேமியா ஒரு பெரிய தேவ மனுஷன், வீப்பிங் ப்ராஃபட், அழுதுகிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளோட பேசுகிற தேவன் அந்த தீர்க்கதரிசியுடைய அசிஸ்டன்ட் அல்லது அந்த சீஷன்கிட்ட என்ன பண்றாரு, ஆண்டவர் அவனுடைய மனநிலைமையை உணர்ந்து அவனோட பேசுகிற ஒரு பெரிய மகத்தான அனுபவத்தை நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாட்களில் நம்ம பாடுகள் அகப்படாதபடி கர்த்தர் நம்மை பிழைப்பூட்ட வேண்டும் என்றால், வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் எடுத்து பார்த்தா, ஜெகன் ஒரு பக்கம் பல காரியங்களை சொல்றாரு. இஸ்ரேல் அடுத்தது என்ன நடக்கும் போது அடுத்த அவர் சொல்றது சொல்லட்டும், அவர் நான் குறை சொல்லல. அதன் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையே நம்ம கேட்கணும், அதுக்கப்புறம் அதுல எழுதணும், இதயத்துல நம்ம எழுதுகிற ஒரு நிலைமை. அப்படின்னா என்ன, we have to meditate and believe. எத்தனையோ வார்த்தைகளுக்கு அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேரா வேதத்தை திறந்து தியானிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுவாரு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். பாவியா இருக்கிறவன்ட்ட உன் பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு பேசுவாரு. ஊழியத்துக்கு போறவங்கள்ட்ட இந்த ஊழியத்தை இப்படி செய்யுன்னு சொல்லுவாரு. ஆண்டவர் அந்தந்த நிலைமையில யாரை என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேதத்தின் மூலமா தான் என்ன பண்ணுவாரு. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். இல்ல, அவங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார், அவங்க செய்ய வேண்டிய காரியங்களையும் கர்த்தர் போதிப்பார். அப்போ நமக்குள்ளே அந்த பரிசுத்தமாகுதல் பூரணமாகும் போது ஆண்டவர் பிரத்யட்சமா நம்மளோட என்ன பண்றாரு, பேசுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் டிவியை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களா இல்லாதபடி வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருதய பலகைகளை எழுதுகிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் உடனே நம்மோட என்ன பண்றாரு, அவருடைய சத்தத்தையே நம்மளால கேட்க முடியும். ஆண்டவருடைய நாம மகிமை. ஆபிரகாமோடு சத்தத்துல பேசினார், நம்முடைய முற்பிதாக்களோடு சத்தத்துல பேசினார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. உலகமே கதி கலங்கி இருக்கிறது. அந்த 39ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு கிட்ட கர்த்தர் தெளிவா பேசுறாரு. நீ கவலைப்படாத, ஓ ஜீவன் உனக்கு கிடைத்த ஒரு பொருளை போல நான் என்ன பண்றேன், அதை என் கையில இருக்குது, நான் அதை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், தொலைத்து விட மாட்டேன், உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, தேவ வார்த்தையை வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, இதயத்தில் எழுதுறவங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் செய்கிறார். என்னைக்கோ சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுதல உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது கர்த்தர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகளை எப்படிப்பட்டது, மாறாதவர். எக்காலத்திலும் எப்படிப்பட்டவர், நம்பத்தக்கவர். எக்காலத்திலும் அவருடைய வார்த்தை எல்லா நேரமும் என்னது, நம்பப்படத்தக்கவைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த மாதிரி அந்த வார்த்தையை எழுதி கேட்டு இருதயத்தில் எழுதி அல்லது அவர் சொல்ல எழுதி அதை விசுவாசித்ததுனால உடனே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு பிரத்யட்சமாய் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட நேரடியா பேச விரும்புகிறார்.
நம்முடைய முற்பிதாக்களோட பேசினதோடு இல்ல, ஆண்டவர் மோசையோடு பேசினார் இல்ல, இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற காலத்துக்கு நேரம் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தையும் சித்தத்தையும் எளிதாய் புரிந்து ஈஸியாய் அல்லது சுலபமாய் அல்லது சீக்கிரமாய் கர்த்தரிடத்துல வந்தடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்துல 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெரமியா சாப்டர் 45 verse 3, புக் ஆஃப் எரேமியா 45:3. நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது காரியத்தை 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன பண்ணாத, சூழ்நிலையை கண்டு நீ என்ன பண்ணாத, புலம்பாத. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஐயோ அதை வரப்போகுது இதை வரப்போகுதுன்னு அந்த புலம்பலே ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்குது. அவருக்கு ஒரு வியாதியோ பலவீனங்களோ வருது. அது ஒருவேளை சரீர சுகவீனமோ அல்லது நியூட்ரிஷன் குறைபாடோ என்னவோ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை கைவிடாத தேவன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ இப்பொழுது எனக்கு ஐயோ. ஐயோனா என்னது, நான் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவேன், மரணம் என்னை வாரி கொண்டுரும் அப்படிதான் அவர் சொல்றாரு. கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் என்ன பண்ணாராம், வர்த்திக்க பண்ணார். கவலைப்பட கவலைப்பட என் நோவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது உண்மையா ஆகும். அந்த வியாதியின் மேல ஜெயம் வேணும்னா நம்ம அதை ஒண்ணு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் பெரியவன் சொல்லும் போதுதான் கர்த்தர் அதை மாற்றுவார். என் தவிப்பினால் என்ன பண்ண இளைத்தேன், வியாதியினால் அல்ல, சஞ்சலத்தினால வியாதி அதிகமாயிருச்சு. என் தவிப்பினால, பயத்தினால, கவலையினால. டாக்டர் தான் சொல்லிட்டாங்கன்னா நம்ம மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்குது. அதன் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வேதத்தை திறக்கிறதுக்கு மனமற்றவர்களாய் சோர்ந்து போகிறோம். இது சாத்தானுடைய தந்திரம் என்பதை அறிந்து கொள்வோமாக. என் தவிப்பினால் என்ன பண்ண இளைத்தேன், இளைப்பாறுதலை என்ன பண்ண, உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா சொல்றாரு காணாதே போனேன். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு சுகம், ஒரு இளைப்பாறுதல் அப்படின்றதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்று சொன்னாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் சொல்லாத, சூழ்நிலைக்கு மேல நான் தேவன் என்பதை சொல்லு, வாயை திறந்து. அதன் மத்தியில நான் அற்புதங்களை செய்வேன்றதை அறிக்கை செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வேத வார்த்தையை கேள், அதை வாசி, அதை விசுவாசி, அதை தியானம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ ஜெபிக்கிறாங்களோ அவ்வளோ புலம்புவாங்க அப்புறம் போயிட்டு. அதனால எந்த ஒரு லாபம் கிடையாது. என்னைக்குமே நெகட்டிவான காரியங்களை பேசவோ யோசிக்கவோ இல்லாதபடி அதை மறக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவருடைய பரிபூர்ண பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நம்மளால காண முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 2வது காரியத்துல ஆண்டவர் 3ஆம் வசனத்துல சொன்னதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் chapter 4 verse 16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுலுடைய ஊழியத்துல புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுகிறது, அழிந்து போகிறது. பலவிதமான பலவீனங்கள் சோர்வுகள் வரும்போது தளர்ந்து போகிறது. ஆனா அதை அவர் வாயில ஒரு நாள் என்ன பண்ணல, சொல்லாதபடி அவங்க சொல்றாரு. ஆனபடினா நாங்கள் என்ன பண்ணுகிறது இல்ல, சோர்ந்து போகிறதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அந்த பார்வோக்கு சொன்ன அதே வார்த்தையை நமக்கு சொல்றாரு. அவர் பார்வோக்கு கரெக்டா அந்த உண்மையை சொல்றாரு பாருங்க. என் நோவை என் சஞ்சலத்தினால ஏன் வியாதி பெருகுதுன்னா அந்த கவலையினாலே வியாதி என்ன பண்ணிடுது, பெருகிறது. என் தவிப்பினால் இளைத்தேன், வியாதி அதை பாட்டு கம்முன்னு இருக்குது. அதை குறிச்ச ஒரு பயமும் கவலையும் தான் ஒரு மனுஷனுக்குள்ள இளைப்பையும் சுகவீனத்தையும் பலவீனத்தையும் அப்படியே என்ன பண்ணுது, உண்டாக்குது. அப்போ பவுல் சொல்றாரு, நாங்க சோர்ந்து போகிறதில்லை. ஆண்டவருடைய நாம ஆனபடினால நாங்கள் என்ன பண்ணுகிறது இல்ல, சோர்ந்து போகிறதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமக்கு கிருபையை தருகிறார். பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் என்ன பண்ணுறது, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்ப அவர் கிருபை நமக்கு இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அதை யோசிக்கும் போது விசுவாசத்துக்கு ஏதுவான கிரியை அங்க நடக்கக்கூடாதபடி
நமக்கு நாமே ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறோம் என்பதை அறிந்து விசுவாசத்தினாலே ஜெயிக்க கர்த்தரிடத்துல போராடும் போது, கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாயை கட்டினார்கள் சொல்லி பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்ற சூழ்நிலையில ஆண்டவர் அதை மீண்டும் துவக்கிறதுக்கு அவருடைய விசுவாசம் ஒரு பெரிய ஆயுதமா இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்காதது போல நம்முடைய வாயில கவலையும் சஞ்சலத்தையும் வச்சுட்டு திரும்ப கர்த்தரை நம்ம துதிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் என்ன காரியங்கள் நடந்தாலும் அந்த விசுவாச வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை கட்டி எழுப்போம். அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா நாங்க என்ன பண்ணுவோம், இருப்போம். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் அவருடைய பொருசலை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். கர்த்தருடைய நாமமை அந்த விசுவாச வார்த்தைகள் தான் அவங்க உயிர்ப்பிச்சு அவங்க சோர்ந்து போன நிலைமையிலிருந்து எழுப்பி நிற்க உதவி செய்து அற்புதங்களை காண செய்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிப்பாங்க, விட மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாவம். ஐயோ வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த காரியங்களை குறித்து புலம்பிட்டே இருப்பாங்க. இதனால எந்த ஒரு நன்மை வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு உண்டாகிறது இல்லை. கர்த்தர் நல்லா பேசுவாரு. ஆனாலும் இந்த உலக காரியங்கள், உலக ஜனங்க மற்றவங்க சொல்றதை கேட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துக்கிறோம். அப்படி நடக்காதபடி விசுவாசத்துல தொடர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு பலம் தர வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியங்களை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, புலம்பக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் திகைத்து போகாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்க ஒரு கண்களை எங்களுக்கு தாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா, புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 45 verse 4. எரேமியா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு, பாருங்க கிட்ட பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் சொல்றாரு, இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படி என்ன பண்ணும், நடக்கும். அப்படின்னா என்ன, கர்த்தருடைய சித்தம் அங்க ஏதோ ஒரு ஆக்கினை தீர்ப்போ ஒரு அழிவோ ஒரு காரியங்களோ ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஜனங்கள் தேசங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆனா நீ தேவனுடைய மனுஷனா இருக்கா, உனக்கு அது என்ன பண்ணாது, நடக்காது. பக்கத்துல 1000 பேரும் இந்த வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை ஏன் விழுகிறாங்கன்னா, தேசத்துல அப்படிப்பட்ட காரியங்கள், பூகம்பமோ பூமிதிர்ச்சியோ இந்த மாதிரி காரியங்களால ஜனங்கள் கொஞ்சமாவது பயந்து பாவத்தை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னு சொல்லி, ஏன்னா எதுவுமே எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது அவங்க அறிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கர்த்தருடைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா இந்த மத்தியில் ஆண்டவர் சொல்றார், நான் சொன்ன காரியங்கள் நடக்கும், ஆனா நம்மளை கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய இந்த காரியங்கள் நடக்கக்கூடாது, யுத்தங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்றதை விட, ஆனா உங்க பரிபூர்ண சித்தத்துக்கு, நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா ஏத்து நிற்க முடியாது. அதெல்லாம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியே தீரும். அதன் மத்தியில நம்மளை ஆண்டவர் அவருடைய வருகையில சேர்த்துக் கொள்ளவோ காப்பாற்றவோ, நமக்கு இந்த நாட்கள்ல பலன் தரவோ விசுவாசத்துல நிற்கவோ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட எலியா நாட்கள்ல பஞ்சத்தை என்ன பண்ணாரு, ஆண்டவர் அனுமதித்தார். ஆனா ஆண்டவர் எலியாவை கைவிடவில்லை. எலியாவை மாத்திரமல்ல, அந்த சாரிபாத் ஊர்ல இருந்த ஒரு விசுவாசி, ஒரு விதவை, சாரான விதவை, கர்த்தர் அவர்களையும் கைவிடவில்லை. இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒருவரையும் கைவிட மாட்டார். தமக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிறவருடைய முகத்தை ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர்களுக்கு இறங்குவார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க அவருடைய கண்கள் அவர் மேல எப்படி இருக்கிறதா நோக்கமா இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து விசுவாசித்து கர்த்தரத்துல நெருங்கி வரும்போதுதான் கர்த்தருடைய அதிசயமான கரத்தை நம்ம பார்க்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் தம்முடைய கரத்தை அவதமாய் நீட்ட விரும்புகிறார். அதனால பிரச்சனை மாறணும்னு சொல்றதை விட பிரச்சனை மத்தியில எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31 verse 28.
அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 31:28 அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேர்ல எப்படி இருந்தாராம்? ஜாக்கிரதையா இருந்தாராம். இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும். ஏன் அப்படி இருந்தாருன்னா, அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர். ஏன் ஆண்டவர் அழிவை அனுமதிக்கிறார்னா, ஜனங்க அப்பயாவது மனம் திரும்பி பக்கத்துல வரும்போது அவங்களை ரட்சித்து அவங்களுக்கு ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி அவங்களை பாதுகாக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய பரிபூர்ண சித்தம் உலகத்தை அழிக்க முடியாது அல்ல, இப்படிப்பட்ட சிக்ஷைகள் மூலமாய், உபாதைகள் மூலமாய், இப்படிப்பட்ட வாதைகள் மூலமாய் அவங்க எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதுல தான் ஜாக்கிரதையா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல ஜாக்கிரதையா இருக்கிறார். அப்போ அவங்க மனம் திரும்பும் போது உடனே என்ன பண்றாரு? தாம் செய்த நினைத்திருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு உடனே அந்த காரியங்களை ஆண்டவர் மாற்றார். நியாயாதிபதிகள் புக்கு முழுவதும் பார்த்தா இந்த ஜனங்கள் என்னைக்கெல்லாம் கீழ்ப்படியிலையோ எதிரிகள் கையில விற்று விடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ். அப்புறம் அவங்க மனம் திரும்பும் போது உடனே அது என்ன பண்றாரு? அந்த யாருக்கு அடிமையா இருந்தாங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ரட்சகர் மூலமா எழும்ப பண்ணி கர்த்தர் அற்புதம் செய்து அவர்களை விடுவிக்கிறார். இது ஏன் மாறி மாறி நடக்குதுன்னா, ஜனங்கள் அந்த ஒப்பு கொடுத்த நிலைமையில ஸ்திரமற்றவர்களாய் தொடர்ந்து திரும்ப பாவத்தில் விழுகிறதும், அந்த நியாயாதிபதி இருக்கிற வரைக்கும் சரியா இருப்பாங்க, அந்த நியாயாதிபதி மறித்த உடனே பாவத்துக்கு நேரா போயிடுவாங்க. அந்த ஸ்திரமற்ற நிலைமை அவர்களுக்குள்ள காணப்பட்டபடினால ஆண்டவரும் உடனே கோபப்படுறாரு, உடனே மனம் இறங்குகிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னா, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் சிலரை தண்டிக்கிறதுக்காக, சிக்ஷிக்கிறதுக்காக, பரிசுத்தமாக்குறதுக்காக சில காரியங்களை அனுப்புகிறார், அழிக்கிறதுக்காக அல்ல. அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதனால இந்த காரியங்களை எடுத்து போகணும்னு சொல்றதை விட, இந்த காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறீர், என்ன எதிர்பார்க்கிறீர், அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி செபிக்கும் போது கர்த்தர் அவளை பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். நிலைநிறுத்தி கர்த்தர் அவளை உயர்த்துகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு காரியங்களை 5ஆம் வசனத்துல முதல் பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு. புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 45 verse 5 part 1. முதல் காரியங்கள்ல ஏசாயா 45:5 அந்த மேல உள்ள முதல் பகுதியை நம்ம வாசிக்கிறோம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? எரேமியா கூட இருந்துகிட்டே பாரோக்கு என்ன யோசிக்கிறாருன்னு எரேமியாவுக்கே தெரியல. கர்த்தர் அதை உணர்த்துறாரு, அதை அறிவிக்கிறார். என்னன்னா, நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, முதல்ல நான் உனக்கு கொடுத்த காரியங்களை நன்றி உள்ளவனாயிரு. இன்னைக்கு நிறைய காரியம் ஜனங்கள் எப்படின்னா, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பாரு, அதுக்கு நன்றி சொல்ல நேரம் ஒதுக்க விருப்பம் இல்லாதவர்களாய் இன்னும் பெரிய மேல போகணும், இன்னும் மேல போகணும். இது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். லூசிபர் அப்படிதான் நினைச்சான். நல்ல ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் அவனை வச்சிருந்தப்போ அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இன்னும் பெரிய ஆளா அவனு என்ன பண்ணான் நினைச்சான். அது நடக்கல. அதே தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்றான். நீங்க இந்த குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுற மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ள எவ்வளவு நாள் இருந்து என்னத்தை பார்க்க போறீங்க? பழத்தை சாப்பிடுங்க. இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இவங்களும் அதை நம்பி சாப்பிட்டுட்டு கடைசியில இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு போனது போல, இன்னைக்கு பிசாசு நமக்கு அந்த கொடுக்கிற காரியங்களை நன்றியும் மனத்தாழ்மையும் மன ரம்யமா இருக்கிற நிலைமையில தொடர்ந்து இருக்கும் போது கத்த இந்த தீங்கு நாட்கள்ல நம்மை பாதுகாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டுடைய நாம மகிமை போதும் என்கிற மனதுடனே கூட தெய்வ பக்தி எனது மிகுந்த ஆதாயம். நம்ம தெய்வ பக்தியில போதும் என்கிற நிறைவும் நன்றி உள்ள உணர்வும் தாழ்மையும் இதற்கு நாங்கள் பாத்திரர் அல்லன்னு சொல்லுகிற ஒரு நிலைமையில காணப்படும் போது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறவர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மன நிறைவு கிடையாது, தன்னிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். அந்த ஒரு நிறைவுக்கு இல்லவே இன்னும் வேணும், இன்னும் வேணும், பத்தல, ஆண்டவரை கைவிட்டார், நான் நினைச்சது வேற நடந்தது வேற. கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கும் போது அதை பெருசா நினைச்சு
அதுக்கு நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிற போதுதான் ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமா என்ன பண்ணுவாரு, செய்கிறவராயிருக்கிறார் என்பதில் மனதில் கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள் குடியிருக்க பண்ணுவேன் வசனம் சொல்லுது. எப்போ ஆண்டவர் கொடுத்த சாதாரண காரியங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தாழ்மை உள்ளவர்களை, நன்றி உள்ளவர்களை, ஆண்டவருக்கு பயப்படுவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, உயர்ந்த அடைக்கலத்துல உயர்த்தி வைக்க போதுமானவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதுல ஒரு சந்தோஷமும் நிறைவும் காணப்படணும். ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்கள ஒரு ஜீவன் இருக்கிறது, அதுல பல காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம ஒரு நாள் அசால்ட்டாவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பெரிய பதவி, என்ன ஒரு பெரிய கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, என்னத்த பெரிய கொட்டிட்டாரு அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஆண்டவர் பார்வோக்கு நேசிச்சு அவனோட தீர்க்க தரிசனமா பேசி அவனுக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்தார். அவன் இருதயத்துல என்ன ஒரு எண்ணம்னா, 5ஆம் வசனத்துல நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, ஒருவேளை அந்த எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி நானும் ஒரு தீர்க்கதரிசியா ஒரு நினைச்சானா என்னன்னு தெரியல. கர்த்தர் அந்த இடத்துல அவனை வச்ச காரியங்களை அவன் மன நிறைவுள்ளவனாய் காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை மனதார வாழ்த்தி ஆஸ்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அதனால நமக்கு மிஞ்சி நம்ம எதையும் தேடுகிறதுனால அது வரப்போறதும் கிடையாது, அது கர்த்தருக்கு பிரியமும் கிடையாது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துவார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 13 verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பண ஆசை இல்லாதவர்களா இருந்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு பண ஆசை இல்லை, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன பண்ணுங்க, இருங்க. உனக்கு மிஞ்சி தேடாத. உன் ஸ்தானத்தை, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படின்னா கர்த்தர் அப்படியே தூக்கி தூரம் போட்டுருவார். ஆண்டவருடைய விரும்புறதுலாம் பரிபூர்ண தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்றது ஆண்டவர் விரும்புறது இல்ல. அது லூசிபருடைய ஒரு சிந்தனையா இருக்கிறது. அந்த பாவத்துலதான் ஆதாம தள்ளின பிசாசு இன்னைக்கு நம்மளை தள்ளுறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். அதனால நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமா அந்த விஷயத்தை ஆண்டவர் குறிப்பிடுறார். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கடிந்து கொள்ளத்தக்க பெரிய பாவங்கள், கொடூர பாவங்கள் இல்லாட்டாலும் அவன் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறான்னா, இருக்கிற நிலைமையில அவனுக்கு ஒரு மன நிறைவு இல்லை, அந்த சாட்டிஸ்பேக்ஷனும் நன்றி இல்லாம அவன் ஏதோ ஒரு காரியத்தை இன்னும் பெருசா நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, அதை உணர்த்துறாரு. பாரு, நீ நல்லா இருக்கிற, உன்னை தெரிஞ்சிருக்கிற, உன்னை நான் பாதுகாக்க விரும்புகிறேன், நீ இரவு பகலும் உழைக்கிற, ஊழியக்காரனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற, பல காரியங்கள்ல நீ உன் நேரத்தையும் பிரயாசத்தையும் பார்க்காம பண்ற. ஆனா இப்படிலாம் இருந்துட்டு கூடையும் ஒரு ஆசை இருக்குதே, அது நான் விரும்பாத ஒரு காரியம் என்று பார்வோக்கு கிட்ட சொல்றது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன இருக்கிறதோ, எபிரேயர் 13:5 உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன பண்ணுங்க, எண்ணுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. Let us be thankful to God, what God has given us. ஒரு சின்ன வீடா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன வாகனமா இருக்கலாம், ஒரு சாதாரண இருக்கலாம், அதுல சந்தோஷப்படும் போது கர்த்தர் அதுல மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு எத்தனையோ கிருபைகளை தந்திருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ண கூடாது, அடுத்தவங்களை பார்க்கவும் கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆபிரகாம் ஜெபிக்கும் போது சொல்றாரு, தூளும் சாம்பலுமாகி அடியேன், என்ன போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறார். தெய்வ பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படி ஜெபிச்சதுனாலதான் அவங்க பேரு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மையும் கர்த்தருடைய ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் ஒரு தண்ணி கொடுத்தாலே, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ பேர் இஸ்ரவேல் யுத்தத்துல, உக்ரைன் யுத்தத்துல, ஆப்பிரிக்கால பல இடங்கள்ல தண்ணியே இல்லாம இருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு எங்களுக்கு எல்லாவோட அடிப்படை தேவைகளையும் சந்தித்து வருகிறீங்களேன்னு சொல்லி மனமாற நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம இன்னும் ஆஸ்வதித்து பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து கஷ்ட உபத்திரங்கள் வரும்போது எங்களுக்கு இவ்வளோ பணம் இருந்தா அவ்வளோ பணம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லாதபடி கொடுக்கிற காரிய கர்த்தர்களை நிச்சயமாய் பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், வழிநடத்துவார் என்று சொல்லி கர்த்தர் செய்த சின்ன 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 எல்லா நன்மைகளையும் வேதம் சொல்கிறது. எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்தே வருகிறது ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே பட்சிக்கிடத்திலிருந்து பட்சத்தை வர பண்ணுகிற தேவன், வழிகளை திறக்கிறவர், பாதைகளை திறக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நாங்கள் கூடி நன்றி சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்மையானவர்களாய் பிரியமானவர்களாய் நடந்து கொண்டு உண்மை நாங்கள் உயர்த்தி மகிழ்ச்சி ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். பாரோக்கோடு நீர் பேச வேண்டும் என்று விருப்பமுள்ளவராய் இடைப்பட்டபடினால நீர் அவனை நேசிக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் பாவத்துல மரித்து போகும்போது இன்னைக்கு எங்களோடு உணர்த்துகிற காரியங்கள் மூலமாய் நீர் எங்களுடைய நல்வாழ்க்கையை விரும்புகிறீர், நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஜீவன் எங்களுடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்த தேவன் இனியும் பாதுகாக்க போதுமானவர். இதுவரைக்கும் எத்தனையோ மரண பள்ளத்தாக்களை தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்தீரே என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து நன்றி சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.